இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல காரடையான் நோம்பு ஸ்பெஷலா கார அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது சீரகம் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது ரெண்டும் சேர்ந்து பொரியட்டும். அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் ஒரு 10 நிமிஷமா. அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையோ பச்சை மிளகாவையும் நான் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். தேங்காய் பல்லையும் கொஞ்சம் துருவன தேங்காவையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே. இதில் மொத்தமாகவே துருவன தேங்காவை சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த பருப்பு நான் சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை தண்ணியில் 15 நிமிஷமா ஊற வச்சிருந்தேன். அதையும் நான் இதில் இப்போ சேர்த்துட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கார அடையை நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி கிடையாது. காரடையான் நோம்புக்கு வெள்ளை அடை எல்லாருமே பண்ணுவீங்க. இந்த கார அடையையும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதில் நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இன்னைக்கு மொத்தம் 600 ml தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 600 ml தண்ணியும் அது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துடுறேன். இது நல்லா தளதளன்னு கொதி வரணும். தேவையான அளவு உப்பை போட்டுட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆகும். இது நல்லா கொதி வர்றதுக்கு, தளதளன்னு கொதி வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியும் வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம கார அடைக்கு மாவுக்கு பதிலாக அரிசி குருணையை எடுத்திருக்கோம். நான் பச்சரிசி 2 அழாக்கு எடுத்தேன். அதை வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் நம்ம அந்த அரிசி குருணையை சேர்க்குறோம். ஸ்லோவாக சேருங்க, ஆனால் வேகமாக கலரிட்டே வாங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். இது 300 கிராம் அரிசி ரவை இருக்கிறதுனால நான் 600 ml தண்ணியை எடுத்துக்க சொன்னேன். 1:2 ரேஷியோவில். அதாவது எந்த கப்பில் உங்களுக்கு அந்த அரிசி குருணை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதால் 2 கப் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் மாவு அரிசி மாவு தான் நம்ம யூஸ்வலாக வெள்ளை அடைக்கும் கார அடைக்கும் இல்லை வெள்ளை குழக்கட்டைக்கோ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரவையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக வரவே வராது. கண்டிப்பாக சாஃப்டாக தான் வரும். இது வெந்துட்டே வருது பாருங்க. இதை திறந்து அப்பப்போ கிளறி விடுங்க. கைவிடாமல் கிளறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அது ஒரு 80% வெந்தால் போகிறோம். ஏன்னா எப்படியும் நம்ம அதை திருப்பியும் ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால அந்த பதம் வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 2 டைம்ஸ் நடுவில் திறந்து பார்த்துட்டு கிளறி விடுங்க. இந்த கார அடையோ இல்லை கார கழக்கட்டையோ மாவுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு அரிசி ரவையை எடுத்திருக்கோம். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு பாருங்க. கலரும் நமக்கு நல்லா மாறி இருக்கு. நீங்க வெள்ளை அடைக்கு காராமணியை வறுத்து ஊற வச்சோ இல்லை வேக வச்சோ சேர்த்திருப்பீங்க. அதனால நான் இதுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கலான்னு சொன்னேன், ஒரு கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அந்த காராமணியை நீங்க இதுல சேர்த்துக்கிட்டீங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்ப கலரி வச்சதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கையில எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டு அதுல இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எதுல வேக வைக்க போறீங்களோ அதுலயும் எண்ணெயை தடவி வச்சிருங்க. வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க போகிறோம். நான் பிடிச்சும் வச்சுருக்கேன், தட்டியும் வச்சுருக்கேன். கிரீஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் இது எல்லாத்தையும் வச்சு வேக வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. கலர் பார்த்தீங்களா, நல்லா ஒயிட்டிஷாக இருக்குது. இதுவே நம்ம மாவு யூஸ் பண்ணோன்னா கலர் நமக்கு குறையும், ரொம்ப வெள்ளை வெளையர்னு வராது. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை காமிக்கிறேன். அது உடைக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அந்த தேங்காய் எல்லாமே நல்லா கலர் கொடுத்துருக்கு. காரடையான் நோம்பு கார அடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.